கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 11/8/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லேவியராகமம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். Stand up in the presence of the aged. Show respect for the elderly and revere your God. I am the Lord. கர்த்தருடைய நாமம் மையப்படுதல், தேவனுக்கு பயப்படுதல் என்கிற தலைப்பிலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை குறித்து வேதம் நமக்கு பல ஆதாரங்களை வேதத்தின் மூலமாக, வசனங்கள் மூலமாக சொல்லியிருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஒரு காரியம், வயதானவர்கள் நரைத்தொழுக்கு முன்பதாக எழுந்து நிற்பது. இன்றைக்கு இருக்கிறதான சமுதாயத்தினிடம் அதை எதிர்பார்ப்பது ஒரு பலனற்ற ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. அவர்கள் மற்றவர்களை மதிப்பதற்கும் அல்லாவிட்டால் மற்றவர்களுடைய வயதை புரிந்து கொள்வதற்கும் சிலர், எல்லாரும் என்று சொல்லிவிட முடியாது, அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களுக்குள்ளே வளர்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பெரியவர்களை மதிக்க தெரியாத அப்படி அனுபவத்திலும் வளருகிற சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிறதான உலகம் ஜனங்களை, வாலிபர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:31 நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். நரைத்தவர்களுக்கு அவர்கள் நரைமயிர் என்பது ஒரு கிரீடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட கிரீடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நரை வயது கொண்ட பெரியவர்களை, வயதில் பெரியவர்களை நாம் மதிக்க, அவர்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்பது என்பது அவர்களை கனம் பண்ணுகிறது என்பதை விட அது கர்த்தரை கனம் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 20:29 சொல்லுகிறது, வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்களுக்கு நரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 32:4 அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவளானபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடித்து தீரு மட்டும் காத்திருந்தான். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நாம் நிற்கக்கூடாது. ரெண்டாவது, பெரியவர்கள் பேசும் பொழுது, வயதானவர்கள், நரைத்தவர்கள் பேசும் பொழுது, அவர்கள் பேசி முடிகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு, அமைதலோடு காத்திருப்பது தான் சால சிறந்தது. ஆகையினால் தான் ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு நிருபம் எழுதும்பொழுது சொல்கிறார், 13:7 எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். நாம் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் வயதில் முதிர்ந்தவர்களை, பெரியவர்களை கனம் பண்ணுவோம். அவளுக்கு முன்பதாக எழுந்து நின்று நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் நமக்குள்ளே பெருகுவதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வெளித்தோற்றத்தின் காண்பிக்கிற ஒரு பயம் அல்ல. நரைத்தவர்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்பதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகத்தான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நாங்கள் பெரியவர்களை மதிப்பதும், அவர்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்பதும், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்களில் ஒன்றாகவும் காணப்படுகிறது. ஆகினாலே ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது எழுந்து நின்று அவள் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க, ஒருவேளை எங்கேயாகிலும் ஊதாசனமாய், அற்பமாய், ஏளனமாய், இளக்காரமாய் பெரியவர்களை பேசியிருந்தால் தயவாய் மன்னிக்க உடைய கரங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ், வாட்ஸ்அப் 934
5353-730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். நீர் தேவனுடைய பரிசுத்தர் யார் யாரிடத்தில் சொன்னது? அசுத்த ஆவியுள்ள மனுஷன் நசரேயனாகிய இயேசுவிடம் சொன்னது. மார்க்கு 1:24. இந்த நாளுக்கான கேள்வி, நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபையின் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.